ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, புதுசாக பிறக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது, அதுவும் சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு நல்லது நடக்குது கெட்டது நடக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்து தான். அவங்களுக்கு என்ன மாதிரியான கிரகங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். அதை தாண்டி எதுவும் இருக்கா அப்படின்னா இறைவனுடைய அருட்பார்வை கிடைக்கிறது ஒரு விஷயம், அது ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதுன்னா கிரகம் தாங்க. இந்த கிரகங்கள் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்களும் உங்களுக்கு எப்படி செயல்படுது, எந்த இடத்துல இருக்காங்க, என்ன மாதிரியான பார்வைகளை செலுத்துகிறாங்க, அடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தான் முதல்ல நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் எல்லாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது. கண்டிப்பாக அதுக்குன்னு இருக்கக்கூடியவங்களை நம்ம கன்சல்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஸோ மாதாந்திர பலன்களை பார்க்கணும், மாதம் மாதம் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களாம் அவங்களுடைய ஜாதகத்தில் மாத கிரகங்கள் எப்படி செயல்படுது, எந்த இடத்துக்கு இருக்காங்க, எப்போ வருவாங்க, என்ன பலனை கொடுப்பாங்க அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ அதனால் இது மாதிரி உங்களுக்கான எக்ஸாக்டான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோவில் ப்ளே ஆகும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கான ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் முடிவு பண்ணிக்க முடியும். அதனால் மறக்காமல் இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க, பொதுவாக இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது. பொதுவாக அப்படின்னா ஒரு 100 பேருக்கு நம்ம இதை கணிக்கிறோம். 100 சிம்மராசிக்காரங்க இருக்காங்கன்னா ஒரு 50 பேர்த்துக்கு இது கண்டிப்பாக ஆப்ட் ஆகும். மீதி இருக்கக்கூடிய 50 பேர்த்துக்கு தான் உங்களுடைய சுய ஜாதகம் நம்ம பார்க்கணுங்கிறது. ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி காலகட்டம் நடந்துட்டு இருக்குது, பயமாக இருக்குது, பயம்படுத்தியிருப்பாங்க, நிறைய பேர் பயம்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு சில சிம்மராசிக்காரங்க அசால்ட்டாக கடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான். ஸோ தசாபுத்திகள் நல்லா இருக்கலாம், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பகுதி முழுக்க முழுக்க சூரியன் உங்களுடைய ராசியில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ ராசிநாதன் ராசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பலமான ஒரு விஷயம். அதுவும் சூரியன் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 11வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 கிரகங்களுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவலையே இல்லாமல் இருக்கலாம். அதுவும் மாதத்தினுடைய முதல் பகுதியில் சுக்கிரனால் அடிக்கடி நீங்கள் பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும். வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இப்படி வீடு சார்ந்த விஷயங்களில், அதாவது வீடு, மனைவி, பிள்ளைங்க, இப்படி இவங்களுக்காக நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகள் வச்சுருக்கீங்கன்னா அவங்க சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக செலவுகளை கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சிம்மராசியை உடைய ஆண்கள் கட்டாயமாக செய்வீங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ செலவுகள் இருக்கே, இதெல்லாம் சமாளிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சமாளிக்கவும் முடியும். நீங்களாம் கவலைப்படாதீங்க. அஷ்டம சனி நடக்குதுன்னு 1000 பேர் உங்களை பயமுடுத்திருக்கலாம். ஸோ அந்த பயம் அப்படின்றது தேவையில்லாதது. அந்த பயத்தை நீங்கள் தூக்கி போடுங்க. அஷ்டம சனியை தூக்கி ஓரமாக வைங்க. அது உங்களை ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ பணவரவு உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க, அற்புதமாக இருக்கும். உங்களுடைய நீண்ட கால தேவையை நீங்கள் இப்போ பூர்த்தி பண்ணிப்பீங்க. அதற்குரிய அமைப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த அஷ்டம சனியை மறந்துடுங்க. முதல்ல உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுட்டே இருக்க தான் உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்லாம் வந்துடும். ஸோ என்ன நடக்குமோ, அடுத்து எப்படி இருக்குமோ, ஸோ ஒரு விஷயம் தப்பாக நடந்துருச்சுன்னா கூட இதனால தானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் போயிடும். அதனால் அதெல்லாம் மறந்துடுங்க. அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வருமே தவிர அதை மறக்கும் பொழுதெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கடந்து வந்தாச்சு, இன்னும் 1.5 வருஷம்தான் இருக்குது. அதனால் அதை பெருசாக நீங்கள் பயப்படாதீங்க. அந்த 1.5 வருஷத்தில் அஷ்டம சனி உங்களுக்கு எப்படி செயலாற்றும் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இருந்தாலும் எதிர்மறையான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே கூட நீங்கள் சமாளிக்கலாம். சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும். ஏன்னா சிம்மராசிக்காரங்களால எல்லாமே பண்ண முடியும். சிம்மராசிக்காரங்களே பார்த்து பயந்து ஓடிட்டிங்கன்னா அப்புறம் வேறு யாராலங்க செய்ய முடியும், சமாளிக்க முடியும். அஷ்டமத்து சனி பகவானால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அடிக்கடி நல்ல பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும். 4 பேர்த்த நீங்கள் சந்திப்பீங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும்.
செலவுகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். என்னதான் உங்களுக்கு செலவு இருந்தாலுமே கூட அந்த செலவை நீங்கள் எப்படியாவது சமாளிச்சிடுவீங்க. அதற்குரிய வருமானம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு இருக்கும். ஸோ குரு பகவானுடைய ஆசை உங்களுக்கு இருக்கிறதுனால பணத்துக்கு கண்டிப்பாக பிரச்சனையே இருக்காது. எப்படியாவது எங்கே சுற்றினாவது உங்களுக்கு கடைசி நிமிஷத்துலேயாவது உங்கள் கைக்கு பணம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், இந்த அஷ்டம சனி காலம் நடந்துட்டு இருந்தாலுமே கூட உங்கள் கையில் கண்டிப்பாக பணம் எப்படியாவது இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. சோதனைகள் அப்படின்லாம் எதுவுமே இருக்கவே இருக்காது. அதுவும் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 15ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு செவ்வாய் மாறுவார். குருவினுடைய பார்வையில் இருக்கும் பொழுது முயற்சிகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு பலிக்கும். நீங்கள் எந்த முயற்சி வேணால் எடுக்கலாம். புதுசாக எதுவும் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அஷ்டமத்து காலத்தில். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ மற்ற கிரகங்களும் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம பார்க்கணும். சனி பகவானை மட்டும் பார்க்கறதுனால எதுவுமே அப்புறம் செய்ய முடியாமல் போயிடும். ஸோ நம்ம வாழ்க்கையை நடத்தி தான் ஆகணும். அதனால் அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் கஷ்டப்படுத்துகிறாரா, சரி அவர் ஓரமாக இருக்கட்டும், வேறு யார் நல்லது செய்கிறாங்க அப்படின்றவங்கள பார்த்து நம்ம நோக்கி நகர ஆரம்பிக்கணும். இந்த டைமில் செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. முயற்சிகளை எல்லாத்தையுமே பலிதமாக்கி கொடுக்க போகிறாரு. நல்ல நல்ல பெரியவங்க, உங்களுக்கு பிரபலமானவங்க, இப்படி 4 பேரோட அறிமுகம் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு தெற்கு திசையில் இருந்து லாபங்கள் வரக்கூடிய நன்மைகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் தெற்கு திசை நோக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். கவலைப்படாதீங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டடம், தொகுப்பு, பூமி போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே அடுத்து வரக்கூடிய 45 நாட்கள் ரொம்ப ரொம்ப அமோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா செம்மண் வியாபாரி செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லாபம் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டைமை விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு சில நேரங்கள் நமக்கு சரியாக அமையும் பொழுது அதை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா உச்சத்துக்கு போயிடலாம். செவ்வாய் நல்ல ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. தம்பி தங்கச்சிங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஏதாவது கஷ்டம் இருக்குது, மனஸ்தாபங்கள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து இப்போ விலக ஆரம்பிச்சிடும். நல்லவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்திருக்கீங்களா, அதுக்காக முயற்சி செய்கிறீங்களா, கண்டிப்பாக செய்யலாம். கலைத்துறை போன்றவற்றெல்லாம் நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய திறமையை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் யாருக்காவது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதன் மூலமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் நல்லா பயன்படுத்துங்க. மேலும் 4 விதமான கிரகங்களுடைய சேர்க்கை சிம்மராசினியர்களை ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் நான் சாதிக்கணும் அப்படின்னு துடிப்போடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அதற்கேற்ற நல்ல வாய்ப்புகள் கட்டாயமாக இந்த செப்டம்பர் மாதத்தில் கிடைக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக துணிஞ்சு செப்டம்பர் மாதத்தில் அந்த முயற்சிகளை வந்து எடுங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யோகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த 4 கிரகங்களுமே உங்களுக்கு அட்டகாசமான இடத்துல வந்து இருக்க போகிறாங்க. நல்ல ஒரு வலிமையாக இருக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் சமூக வலைதளங்களில் மிக மிக பிரபலமாகுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சம் இருக்குது. ஸோ சோசியல் மீடியாவில் தான் நான் சாதிக்கணும் அப்படின்னு குறிக்கோளோடு இருக்கக்கூடியவங்களாம் நிச்சயமாக சீக்கிரமாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சுபமான ஒரு மாதம் அப்படின்னு இந்த செப்டம்பர் மாதத்தை எடுத்துக்கோங்க. அற்புதமான ஒரு மாதம், முன்னேற்றத்துக்கான முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். இப்படி எப்படி வேணால் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதாவது மாற்றம், வளர்ச்சி, முன்னேற்றம் இது எல்லாமே நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு இந்த செப்டம்பர் மாதத்தை எடுத்துக்கோங்க. செப்டம்பர் மாதம் உங்களுடைய பழைய பிரச்சனைகள் அத்தனையும் வந்து தீரப்போகுது. குறிப்பாக உங்களுடைய பணப்பிரச்சனைகள் தீரும். ஏன்னா பணப்பிரச்சனை தீரணுன்னா ஒரு இடத்துல நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, அவசரமாக அது கேட்குறாங்க அப்படின்னா கூட அது நீங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். உங்களுக்கு வேறு எங்கேயாவது உங்களுக்கு பணம் கிடச்சிடும் திடீர்னு, அதை வாங்கி நீங்கள் இந்த இடத்துல வந்து செட்டில் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அற்புதமான அமைப்பு, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களை தேடி வரும். அதனால் நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 1.5 வருஷத்தில் உங்களுக்கு அஷ்டம சனியால் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தாலுமே கூட அதை உங்களால் வந்து சமாளிக்க முடியும். அதை எல்லாமே இந்த டைமில் நெருக்கிக்கோங்க. ஈஸியாக நீங்கள் வந்து வெளியே தெரியணும், ஒரு சுயமான தொழில் செய்து முன்னேற்றம் அடையணும், இப்படி எந்த ஒரு குறிக்கோளோடு இருந்தாலுமே பரவாயில்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் வெளிவருவீங்க. முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அதனால் நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள். அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அஷ்டம சனியை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கும். ஸோ இறைவனுடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களை வந்து இறைவன் கைவிட மாட்டார், கெட்டமாக இறுக்கி பிடிச்சிட்டு இருப்பார். ஸோ 4 பேர்த்து மூலியமாகவே நீங்கள் வெளியே வர போகிறீங்க. நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது. அதனால் சிம்மராசிக்காரங்கெல்லாம் கவலையெல்லாம் விட்டுட்டு தைரியமாக இருங்க. முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு வேணும். முயற்சியை செய்யுங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா இந்த மாதிரி கிரக நிலைகள் எல்லாமே அம்சமாக கூடி வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம்தான். அந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா
உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பான ஒரு வளத்தோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவோட சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க முழுக்க எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாது, இது போல் இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இதெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க.